எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகாசி மைந்தன் வைரவேல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிலம்பக்கலை. இந்த சிலம்பக்கலையை கற்றுக்கிறது மூலயமா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு வீரம், விவேகம், கவனம் இந்த மூணையும் கற்றுத்தர ஒரே ஒரு கலைனா நம்ம சிலம்பக்கலை. இந்த சிலம்பக்கலை தமிழ்நாட்டின் முக்கியமான பாரம்பரிய கலையில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாஸ்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி வாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். ஓகே, உங்களை பற்றின ஒரு சிறு தகவல் வந்து நம்ம சிவகாசி மக்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. என் பேர் வந்து செல்வானந்தம், ஊர் சிவகாசி. சிவகாசியில் நான் சிலம்பம் கராத்தே வந்து ஒரு 28 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே உள்ள ரொம்ப மக்களுக்கு நான் பயிற்சி அளிச்சிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் வந்து இங்கே பயிற்சி பண்ணியிருக்காங்க. நான் சிலம்பம் படித்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய அனிபா மாஸ்டர். அவங்க மோஸ்ட்லி ஒரு 80 வயசு இருக்கும். அவங்கள்ட்ட தான் நான் சிலம்பம் படித்தேன். அடுத்து என்னுடைய அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மாரியப்பன், அவங்க லோடுமனாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சில அடிமுறை பயிற்சிலாம் படிச்சுக்கிட்டேன் சிலம்பத்தில். அது மாதிரி தேடி சில இடங்களை படித்தப்ப மதன் அவங்கள்ட்டே நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அந்த விளையாட்டு வந்து பனையேறி சிலம்பம். இது போக நான் படித்தது வந்து என்ன அப்படின்னா கராத்தேயில் 5th டன் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கேன். அதுபோக பாக்ஸிங் தெரியும். பாக்ஸிங் போக கிக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், மொய்தை பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் டேக்வாண்டோவில் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்துடும். சிலம்பம் மட்டும்தான் எனக்கு வந்து பாரம்பரியமாக ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி மக்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் வந்து கற்றுக் கொடுக்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அதனால இந்த விளையாட்டை வந்து நான் பல இடங்களில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களை என்னோட பேர் மதன்குமார். நான் ஒரு 10 வருஷமாக சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முத சிலம்பம் படித்தது வந்து இங்கே விவேகானந்தர் காலனியில் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஆர் அண்ணன் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அவர் பேர் ராஜ். அவர்கிட்ட தான் முத இந்த சிலம்பம் இந்த அடிமுறையை விளையாட்டையே கற்றுக்கிட்டோம். 2வது வந்து ராஜபாளையத்தில் சவுந்தரபாண்டியன் ஒரு ஆசான் இருந்தார். அவரை நாங்கள் இங்கே வர வச்சு எங்களோட இடத்துல வச்சு நாங்கள் அது மாங்குடி ஆட்டம் அப்படின்னு ஒரு பேர், அந்த விளையாட்டை நாங்கள் கற்றுக்கிட்டோம். சிலம்பத்தை பற்றி உங்களோட பார்வையில் இருந்து ஒரு சில கருத்துக்கள். ஓகே, ஒரு நல்ல கேள்வி. எனக்கு வந்து இதில் இருக்க பார்வை என்ன அப்படின்னா, சிலம்பம் வந்து இன்னைக்கு பொதுவாக ஒரு பார்வையில் பார்த்தோன்னா ஒரு 2 வகை இருக்குது. அது ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் சிலம்பம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. இந்த பாரம்பரியமான சிலம்ப விளையாட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் தான் அரசாங்கமும் கொஞ்சம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய விளையாட்டு அப்படின்றது போர் சிலம்பம்னு சொல்லுவோம். போர் சிலம்பம் அப்படின்னா அடித்து நம்ம விளையாண்டு அதை வந்து ஒரு வீரக்கலையாக தான் நம்ம கொண்டு பார்க்க முடியும். ஸ்போர்ட்ஸ் சிலம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடு வந்து அழகாகவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும். ஆனால் அடி அப்படின்னு வரும்போது தற்காப்புன்ற விஷயம் வந்து போர் சிலம்பத்தில் மட்டும்தான். போர் சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கும்போது தான் குழந்தைகளுக்கு இந்த வீரம்ன்றது கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் சிலம்பத்தில் அது வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. வேகம் கிடைக்கும், புத்தி கூர்மை இருக்கும். என்னோட பார்வை இது. மற்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளை பாதுகாத்துக்க கற்றுக்கிட்ட ஒரு கலை இன்று ஸ்போர்ட்ஸாக மாறி இருக்கு. அதை பற்றின உங்களோட கருத்துக்கள். அதாவது நம்மளுடைய பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான், அதாவது ஒன்று காவல் காக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை படையில் இருந்தவங்க சிலம்பம் படிச்சிருப்பாங்க. மற்ற யாரும் படிச்சிருக்கிற வாய்ப்பும் இல்லை. அது தடை செய்யப்பட்டும் இருந்தது. ஏன்னா ராஜா காலத்தில், ஏன்னா ராஜாவுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி ஆயிரும் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்டு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது. ஆனால் இது ஸ்போர்ட்ஸாக மாறின பிறகு தான் எல்லா தரப்பு மக்களுக்கும் அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாருமே சிலம்பம் படிக்கலாம், எந்த வயசுலனாலும் படிக்கலாம், ஆண் பெண் யாருனாலும் படிக்கலான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆரோக்கியமான இது ஒரு மக்களோட மனநிலை தான். இது நல்லது தான். ஆனால் இதை ஸ்போர்ட்ஸாகவே அதோட நிப்பாட்டிக்கிறாம அந்த ட்ரெடிஷ்னலையும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம படிக்கணும், அதையும் நம்ம காப்பாற்றணும். அதுதான் அது முக்கியம். நம்ம எஸ்எஸ்கே மார்ஷல் ஆர்ட்ஸில் உள்ள பசங்க போட்டியில் பங்கேற்கிறது மூலமா கிடைக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமிலேருந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். சிலம்ப பயிற்சி கொடுக்குறோம், பாக்ஸிங் கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப பயிற்சிகள் கொடுக்குறோம். இதில் அரசாங்கம் நடத்தக்கூடிய, உதாரணத்துக்கு ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன்லேருந்து மேட்ச் நடத்துவாங்க. அந்த மாதிரி போட்டிகளில் போய் மாணவர்கள் கலந்துக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10th படிக்கிற மாணவர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க அடிக்கக்கூடிய முதல் பரிசுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதன் மூலிமா அவங்க வந்து அந்த
ஒரு உதாரணத்துக்கு அடுத்து காலேஜ் போகிறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு பயன்படும். நம்ம அதுக்கு பயிற்சி அளிக்கிறோம். ஒரு போட்டியில் எப்படி கலந்துக்கிடணும், அந்த போட்டியில் என்ன மாதிரியான விளையாட்டுகள் விளையாட முடியுமா அவங்களுக்கு வந்து வின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அகாடமி மூலியமாக கற்றுக் கொடுத்துறோம். இது அவங்க மாணவர்கள் பள்ளிக்கூடத்து மூலமாக அவங்க போய் பயிற்சி எடுக்கும்போது அது மூலயமா அவங்க போய் விளையாட்டில் கலந்துக்கிறது மூலிமா மட்டும்தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ இருக்குது. மற்றபடி அசோசியேஷனில் பயிற்சி அளிக்கிறது மட்டும்தான். அசோசியேஷன் போட்டிகளில் கலந்துக்கிட்டு மாணவர்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்துக்க முடியும். ஏன்னா ஸ்கூலில் மட்டும் படித்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த மாணவர்கள் வந்து வெற்றி பெற முடியாது. அதனால நாங்கள் எங்களோடது இல்லை, எல்லா அசோசியேஷனுமே பயிற்சி மட்டும்தான் அளிக்கிறாங்க. அதை நான் முக்கியமாக இங்கே ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த கேள்வி இருக்குது, அகாடமிலேருந்து கொடுக்குற சர்டிஃபிகேட்டு, அகாடமி நடத்துகிற போட்டியில் கொடுக்குற சர்டிஃபிகேட் எதுவுமே வேல்யூ கிடையாது. அரசாங்கம் நேரடியாக நடத்துகிற போட்டிகள், கவர்மெண்ட் நேரடியாக தலையிடுற எல்லா விஷயத்து சர்டிஃபிகேட்டுமே ஃபார்ம் 2 ஃபார்ம் 1 எலிஜிபிள் இருக்குது. அது மாணவர்கள் மஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் அங்கீகாரம் இல்லாத எந்த ஒரு அகாடமியும் இந்த மாதிரி போட்டிகளில் நடத்தினாலுமே அது அவங்களுக்கான ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த போட்டியில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நம்ம தெளிவாக அங்கே சொல்லிக்கிறேன். நான் மாணவர்கள் கண்டிப்பாக போட்டிகளை கலந்துக்கிட்டு வின் பண்ணுறது மூலிமா ஒரு காலேஜில் ஒரு வேலை வாய்ப்புக்கு இது பயன்படுத்த முடியும். ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கோ கண்டிப்பாக இந்த சிலம்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க பயிற்சி மூலிமா ஜெயிக்கிறது மூலிமா கண்டிப்பாக அவங்க வந்து வாய்ப்பு பெற முடியும். உதாரணத்துக்கு என்னுடைய பொண்ணுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க ஜூடோ பயிற்சி பண்ணாங்க, தொடர்ந்து விளையாண்டு அவங்க அந்த மார்க் அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்க வேண்டியது கொஞ்சம் மார்க் கம்மியானதுனால கிடைக்கல. ஆனால் அதே அவங்க அதில் மார்க் அதிகமாக இருந்தால் அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சி அவங்க காலேஜுக்கு போகிறப்ப கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜில் கிடைக்கிற ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கு அங்கீகாரம் இருக்குது. அதை நம்ம மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கிடணும். மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பயிற்சி எடுங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே மாஸ்டர். இப்போ நம்ம எஸ்எஸ்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி எங்கெங்கே சிவகாசியில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மாஸ்டர்? ஓகே, நம்ம சிவகாசி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் திருத்தங்கல் அப்படின்ற ஊரில் AAA ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் அருகில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகாசியில் லட்சம் தியேட்டர் பார்த்துருப்பேன். லட்சம் தியேட்டர் பக்கத்தில் பேக் சைடில் ஒரு சிலம்பம் ஸ்கூல் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ரெட்டப்பாலம் அருகில் நம்ம ரொம்ப நாள் அதிகமாக ஒரு 40 வருஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரஹனுமான் ஜிம்மு. அந்த ஜிம்முக்குள்ளே வச்சு நம்ம சிலம்பம் கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து கட்டளைப்பட்டி அப்படின்ற ஊர் இருக்குது. அது நம்ம சிவகாசிலேருந்து பக்கத்தில் அருகில் தான் இருக்குது, கட்டளைப்பட்டி ஊருக்குள்ளே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கருமன் கோவில், நீங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கருமன் கோயில் பக்கத்தில் பிருந்தாவனம் 13வது தெருவில் அங்கே ஒரு சிலம்ப கிளாஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய 80வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். நம்ம தமிழர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம். ஆனால் தமிழர்களாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதில் முக்கியம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச இந்த சிலம்பக்கலையை எங்கள் கையில் எடுத்திருக்கோம். தமிழ்னா சிலம்பம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. தமிழர்களுக்குன்னு உண்டான கட்டடக்கலை வேறு, அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த துணி நெய்கிறது, அதாவது டெக்ஸ்டைல்ஸ், நமக்குன்னு ஒரு பாரம்பரிய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அந்த ஒரு செக்டர் இருக்குது. இதே பரதநாட்டியம், அதுவும் நம்மளுடைய பாரம்பரியம் தான். இப்படி எத்தனையோ கலைகள் இங்கே இருக்குது. அதை எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இதில் நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழர் அப்படிங்கிற இனத்துக்கும் சரி. தமிழருங்கிற இனம் மட்டும் போதுமா அப்படின்னா அதோடு அது நின்றாது. நம்ம இந்தியனும் தான். அப்போ அப்போ ஒரு இந்தியனாகவும் நம்மளுடைய கடமையை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாங்கிற பேரை எங்கேயும் நம்மளால் அது கெட்டு போகுது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. ஒற்றுமையோடு இருப்போம், இந்தியனாகவும் வாழ்வோம், தமிழனாய் சுவாசிப்போம். நன்றி. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் சிவகாசி மக்கள் மைந்தன் வைரவேல். நன்றி, வணக்கம்.